லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது தேவைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான ஜெபமானது தேவைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். முதலாவதாக திருமண தடை, கர்ப்பத்தின் தடை, கடன் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான போராட்டத்தில் சிக்கி தவிக்கும் மக்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அனைத்து விஷயத்திலும் வெற்றி தரப்போகிறார். இந்த நாட்களிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்ல பிள்ளை எங்கே கிடைக்கும் என்றால் தேவனோட ஜெபத்தில் கிடைக்கும். ரெபெக்காளை போல ஒரு மருமகள், யோசேப்பை போல ஒரு மருமகன், இப்படி பிள்ளைகளை தேட வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் தேவனோட பாதத்தை பிடித்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பார். அதே போல் கடன் பாரங்கள், நெருக்கத்தோடு இருக்கிற அநேகருக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நல்ல அலுவலகத்தில் செய்து நல்ல சம்பளமாக இருந்தாலும் நம் கடன் நம்மளை விட்டு இன்னும் போகாதபடி மிகுந்த பாரத்தோடு அழுகையின் சத்தத்தோடு இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதே போல் திருமணமாக பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத தத்தளித்து கொண்டு யார் எங்கே என்ன சொல்கிறார்களோ அதெல்லாம் ஓடி 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 சேரும். ஆனால் நாம் ஓட வேண்டிய இடம் தேவனோட பாதம். தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தரால் அன்னாளுக்கு அற்புதம் செய்ய முடிந்தது. ஆபிரகாமுக்கு 90 வயசுக்கு மேலும் அவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். அப்படி செய்த தேவன் நமக்கும் செய்யாமல் இருப்பாரோ? நாம் தேவனிடத்தில் மன உற்சாகத்தோடும் விசுவாசத்தோடும் கேட்க வேண்டும். இந்த நாட்களில் முதலாவதாக திருமண தடைக்காக ஜெபிக்கப் போகிறோம். திருமணம் தடை எங்கே ஏற்படுதுன்னா, சிலர் சொல்வார்கள் பரம்பரை சாபம் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பூஜை பண்ணுங்கள், இங்கே போகணும், அங்கே போகணுன்னு அலைக்கழிப்பாங்க. உங்களோட விஷயத்தை எடுத்துக்கொண்டு பெருசாக அதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, காதில் வாங்காதீங்க. கர்த்தரோட கரம் இருக்கிறது நம்மளோட. தேவனால் கூடாத காரியம் ஒன்று, ஒரே ஒரு வசனம் தான் என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை செயல்பட்டு இருக்குது. என்னென்னா, தேவனால் எல்லாம் கூடும். இந்த வசனத்தை பிடிச்சிங்க அப்படியே கையில். எந்த இடத்துல நீங்கள் எந்த போராட்டத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோ இந்த வசனம் உங்களுக்கு பேசும். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, திருமண தடைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட அநேக குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா. பாதம் எடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு விஷயம் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே, இந்த திருமண தடையை எடுத்து போட்டு நல்ல மகளோ மருமகனோ அனுப்பும் ஆண்டவரே. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. இதோ மக்களும் நாங்களும் உண்மை சேர்ந்து பார்க்குறோம் ராஜா. ஒரு விஷயம் நீர் மனம் இறங்கும். அற்புதம் அடையாளங்கள் நடக்கட்டும்ப்பா. கர்ப்பத்தின் தடைக்காக ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாதம் பிடிக்கிறோம்ப்பா. இந்த கர்ப்பத்தின் தடையெல்லாம் விலகி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்ற வைங்கப்பா. இந்த கர்ப்ப தடை இந்த 2024 ஒரு குழந்தையின் சத்தம் அந்த வீட்டில் கேட்கட்டும் ஆண்டவரை. கர்த்தர் இதை செய்வீர் என்று நம்புகிறோம்ப்பா. அதே போல் கடன் பாரம், மிகுந்த நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்ட அநேகர் மத்தியிலும் இந்த போராட்டம் ஒன்று பெரிதாக காணப்படுகிறதுப்பா. ஐயோ, நான் சம்பளம் வாங்கினேன், இந்த தேதி முடிவுக்குள்ளே என்னோட கையில் பணம் இல்லையே, நான் எல்லோரிடத்தும் பணத்துக்காக போய் நிற்கிறேனே, எனக்கு அவமானமாக இருக்குதே அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? கவலையே படாதீங்க. கர்த்தர் நம்மோடு. கர்த்தர் சொல்லியிருக்கார், நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதே இருப்பாய். கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்குறோம் ஏசப்பா, உம்மிடத்தில் கேட்குற நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்க ராஜா. இந்த கடனில் தத்தளித்து ஐயோ நாளை பொழுது முடிஞ்சால் என்ன நடக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்காங்களேப்பா. ஒரு விஷயம், ஒரு வழிவாசல்களை திறம் ஆண்டவரே. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் கர்த்தரோட கரம் திறக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் உண்டாகட்டும்ப்பா. இன்றைக்கி தேவைகளுக்காக ஜெபித்த அநேக தேவைகள் சந்திக்கப்பட போவதற்காக நன்றி அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்த குடும்பங்களுக்காக அப்பா உன் பாதத்தில் வருகிறோம்ப்பா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கனமும் மகிமும் உமக்குதான் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.